வணக்கம். நம்ம இன்றைக்கி மைசூர் பாக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மைசூர் பாக்கு கிண்டுறதுக்கு கடலை மாவு 1 கப்பு நல்லா சலிச்சு வச்சுருக்கேன். எந்த கப்பில் கடலை மாவு அளக்குறீங்களோ அதே கப்பில் மற்ற பொருள் எல்லாம் அளந்துக்கலாம். 1.5 கப்பு சர்க்கரை, 1/2 கப்பு நெய், 1 கப்பு ரீஃபைண்ட் ஆயில், தண்ணி 1/2 கப்பு சர்க்கரை பாகு எடுக்கிறதுக்கு. ரீஃபைண்ட் ஆயில் தான் பயன்படுத்தணும். செக்கு எண்ணெய்லாம் வாசனை வந்துடும் ஸ்வீட்டுக்கு. மைசூர் பாக்குக்கு 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல மெஷர்மெண்ட், 2வது சர்க்கரை பாகோட பதம், 3வது கடைசியாக எடுத்து கொட்டும் போது அந்த பதம் நம்ம கரெக்டாக பார்த்துட்டோம்னா மைசூர் பாக்கு சூப்பராக இருக்கும். ஒரு பிளேட்டில் நம்ம எண்ணெய் தடவி முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் மைசூர் பாக்கு எண்ணெய் எடுத்து கொட்டி ஆற வைக்க வசதியாக இருக்கும். இப்போ அடிகனமான ஒரு கடாயில் 1.5 கப்பு சர்க்கரை, 1/2 கப்பு தண்ணி, ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம இப்போ பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு எண்ணெய், அப்புறம் 1/2 கப்பு நெய், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். இப்போ பாகு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ பதம் பார்க்கலாம். ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கட்டி இல்லாமல் நம்ம கிளறிட போகிறோம். இதை நல்லா கிளறினாலே அந்த கட்டிலாம் இருக்காது. பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் கலந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த டைமில் பக்கத்தில் எண்ணெயும் நெய்யும் சூடாக இருக்குது. நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொட்டி நம்ம கிளறிட்டே இருக்க போகிறோம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெயும் நெய்யும் ஊற்றி நல்லா கிளறிட்டே வரலாம். இந்த மாதிரி சூடான எண்ணெய் நெய் ஊற்றும் போது தான் நமக்கு அது நல்லா இது மாதிரி நுரைச்சி பபிள்ஸ் மாதிரி வரும். அப்போ தான் நம்ம மைசூர் பாக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது கொஞ்சம் அந்த எண்ணெயெல்லாம் உள்ளே அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் நம்ம திருப்பி இன்னொரு கரண்டி எண்ணெயை ஊற்றி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஆனால் கைவிடாமல் கிண்டணும். நம்ம விட்டுட்டோம்னா அங்கங்கே கட்டி தட்டிட்டு அடி பிடிச்சிரும். அந்த மைசூர் பாக்கு பதம் கரெக்டாக வராது. அதனால் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதே சமயத்தில் பக்கத்தில் இருக்க எண்ணெயும் எடுத்து மொண்டு ஊற்றி நம்ம கிண்டிக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றும் போது இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். இந்த பபிள்ஸ் தான் மைசூர் பாக்கு நல்ல டெக்ஸ்சரை கொடுக்கும். இப்போ மாவு கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு மைசூர் பாக்கு ரெடி ஆகிடும். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே வரலாம். எண்ணெயும் நெய்யும் சூடு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா ஊற்றி கிண்டிகிட்டே வரலாம். இப்போ இது நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஊற்றின எண்ணெய் நெய் எல்லாமே அதை நல்லா உள் வாங்கிட்டு நல்லா அதிலே வெந்துடும். மாவு நல்லா பூத்து வரும். அப்புறம் அது அந்த நல்லா பூத்து வெந்து முடிஞ்சதுக்கப்புறம் அது வாங்கின அந்த நெய் எண்ணெய் எல்லாம் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். மொத்தமாக ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா மைசூர் பாக்கு கல் மாதிரி ஆகிடும். லைட்டாக அது எண்ணெயும் நெய்யும் வெளியில் வரும்போதே நம்ம எடுத்து கொட்டி ஆற வச்சிடணும். மாவு நல்லா பூத்து வரும், நல்லா தெரியும். அதே மாதிரி நம்ம கிண்டும் போது நம்ம கரண்டிலேயே சைட் பை சைடு அப்படியே நம்ம கடாயை விட்டு வெளியில் வர ஆரம்பிக்கும். ஒட்டிட்டு வந்துடும் நம்ம கூடயே கிளறும் போது. இந்த மாதிரி பதத்தில் நம்ம இறக்கிட்டோம்னா மைசூர் பாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் மைசூர் பாக்கு கொஞ்சம் ஹார்டாகிடும், மற்றபடி வேறு எதுவும் ஆகாது. ஆனால் இது நெய் மைசூர் பாக்கு எப்படி இருக்குமோ அதே போலேயே வாயில் வச்சா கரையக்கூடிய மைசூர் பாக்கு தான். இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதை தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இந்த தட்டில் கொட்டி டக்குன்னு நம்ம சூடு இருக்கும் போதே தட்டில் கொட்டிடணும். கொஞ்சம் செட் ஆகிட்டு நம்ம கொட்டினோம்னா செட் ஆகாது. அதே மாதிரி தட்டில் கொட்டின உடனே இந்த மாதிரி ஒரு ஸ்பூன்லேயோ இல்லை தோசை கரண்டியும் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ரொம்ப அழுத்தி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா மைசூர் பாக்கு ரொம்ப ஹார்டாகிடும். அதனால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆறட்டோன்னு விட்டுட்டு ஒரு கத்தி வச்சு நம்ம மார்க் மட்டும் போட்டுக்கணும். மார்க் என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் போடலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் போடுறேன். உங்களுக்கு ரெக்டாங்கிள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை டைமண்ட் ஷேப் வேணும்னா போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது போட்டுட்டு மார்க் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இந்த மைசூர் பாக்கை பிரித்து எடுக்கணும். அது வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடணும். ஷேப் மட்டும் போட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடணும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவராவது ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிரித்து சர்வ் பண்ணிடலாம். மைசூர் பாக் ரெடி ஆகிடும்.
அவ்வளோதான். மைசூர் பாக்கு செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ரொம்பவே சாஃப்டான ஸ்வீட்டான வாயில் போட்டதும் கரையக்கூடிய மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. நன்றி.